இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினால தான் இந்த சபையை ஸ்தாபித்தார். The church has been established by Jesus out of his own blood. நீ கல்லறையிலிருந்து விடுவிக்கப்பட்டால், You are delivered from the grave. மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால், You have been delivered from the death. பாதையிலிருந்து எழுப்பப்பட்டால், You have been risen from the prayer. நீ தாயினிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். You should be surrendered into the hands of the சரியான mother. சபையில நீ போய் சேர வேண்டும். You have to join together in the right church. அதுக்கு தான் வேதம் என்ன சொல்லுது? What the Bible says. எரேமியா என்ன சொல்லுகிறான்? What Jeremiah says. 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? And stand on the பூர்வ வழி பாதை எது என்று கேட்டு, he shall know where the path விசாரித்து, in prayer. நல்ல வழி எது என்று பார்த்து நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். He shall find the rest of your soul, but they said in that way. எரேமியா 6:16 இந்த வார்த்தை இருக்கிறது. Jeremiah 6 chapter 16 verse we can see that. செத்து போன பையனை எழுப்பி அவங்க அம்மா கையில கொடுத்தாரு. And a man who is dead, he gave it to the hands of the mother. அதுதான் சபையிலே ஒப்பு That கொடுக்கப்பட்டது. is surrendering yourself into church. ஏதோ அந்த சர்ச்சுக்கு போனா இந்த சர்ச்சுக்கு போனா அங்க மெம்பர் இங்க பண்ண மெம்பர் அங்க நான் காணிக்கை கொடுத்தேன் இங்க தசமாவும் கொடுத்தேன் அப்படி அல்ல. We went to that church and this church, we member in the this church and that church, we gave the operation. That's not the matter. நீ சரியான சபையில வரணும். You have to come to the right church. சரியான சர்ச்சினை எப்படி கண்டுபிடிக்கிறது? What is the right church? You can understand. பெருசா கட்டியிருந்தா சரியான சர்ச்சா? And the building is great, height, it is right. அப்படி அல்ல. It's not so. 1 கொரிந்தியர் 12:28 என்ன சொல்லுகிறது? 12:28 of 1 Corinthians what it says. முதலாவது தேவனானவர் சபையிலே அப்போஸ்தலரை ஏற்படுத்தினார். First of all in the church God anointed the apostle. சர்ச்னு சொன்னா அதுல அப்போஸ்தலன் இருக்க வேண்டும். If there is a church there should be the apostle. சபைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலன் இருக்கணும். If the church is there should be the apostle. ஒரு வீடுனா முதல்ல என்ன இருக்கணும்? If the house is there what it should be. வாசல் இருக்கணும், கதவு இருக்கணும், ஜன்னல் இருக்கணும். அப்படி அல்ல. ஒரு வீடுனா முதல்ல ஃபவுண்டேஷன் வேணும். If there is a church that should be the foundation, that should be the church. நான் சொல்றதை நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். I think I believe that you will understand. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை வைத்தார். In the church first God appointed the apostle. அப்போஸ்தலரை வச்சார்னு சொன்னா அஸ்திபாரத்தை வச்சார்னு அர்த்தம். And if he has kept the apostle, he has kept the ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மூலைக்கல். because Christ Jesus is the cornerstone. எபேசியர் 2:20 படி And according to Ephesians 2:20, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். and ye are built upon the foundation of the apostle and prophet Jesus Christ. கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுடைய அஸ்திபாரம் தான் ரொம்ப முக்கியம். Christian life, the foundation is very important. அஸ்திபாரம் சரியில்லைன்னா பேஸ்மெண்ட் வீக்னா வீடு ஒரு நாள் விழும். If the basement is not there, the building will fall. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Matthew 17th chapter when we read, இயேசு கிறிஸ்து சில காரியத்தை அழகாக பேசினார். Jesus beautifully speaks there. ஒரு கூட்டம் வந்து சொன்னது பிசாசுகளை துரத்தினோம். One group of people said that we ஒரு கூட்டம் சொன்னது தீர்க்க தரிசனம் சொன்னோம். one we said the prophecy. ஒரு கூட்டம் சொன்னது அற்புதங்களை செய்தோம். One group said that we have done the wonder. அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் சொன்னார். Oh, the people of iniquity depart from him. அதுக்கு இயேசு சொன்ன ஊமை என்ன? What was the parable Jesus said? ஒருவன் மணலின் மேல அஸ்திபாரம் போட்டான். The man put the foundation on the sand. கண்மலையின் மேல அஸ்திபாரம் போட்டான். Once he put the foundation of the rock, வெள்ளம் பெருமழை வந்தது, மணல்ல கட்டப்பட்ட வீடு போய்விட்டது. the great rain descended, the rain building which was upon the sand was vanished. சோதனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அடிபட்டு போய்விடும். Trials and temptation will come, your Christian life will vanish. கண்மலையாகிய கிறிஸ்துவிலே அஸ்திபாரம் போட்டால், சரியான சபையிலே நீ இருந்தால், எந்த போராட்டம் வந்தாலும் நீ நிற்பாய். If you are putting the foundation on the rock which is Christ, any rain, anything may come, you will withstand. அதனாலதான் அந்த பையனை எழுப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கையில கொடுக்கல, சொந்தக்காரங்க கையில கொடுக்கல, அம்மா கையில கொடுத்தாரு. And after arising that young boy, he did not give to his friend or any relative, but he gave to the சரியான சபை உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். The right church will make a right determination. ஏன் அப்போஸ்தலர் கையில கொடுத்தாரு? Why he gave to apostle? அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன். Apostle is the meaning is that he will say. அப்போஸ்தலன் அவன்தான் அன்னகன். He is the conductor. அப்போஸ்தலன் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஊழியம் செய்கிறவன். Apostle is nothing but he will do according to the order of Melchizedek. இந்த அன்னகர்களையும் இந்த அப்போஸ்தலர்களையும் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில தான் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக மாற்றப்பட்டார். This apostle, this according to the order of the Melchizedek and the eunuch, Jesus was made as a chief apostle. மார்க் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Mark the 5th chapter when we read, ஒரு 12 வயது பெண் மரித்து விடுகிறார். and a girl of the age of 12, she died. ஒரே ஒரு பெண். Only one to go. அவளுடைய தகப்பன் ஒரு ஜெப ஆலய தலைவன். And a man, her father was a synagogue. நல்ல ஒரு பிரேயர் வாரியர். And
And he was a prayer warrior. மணிக்கணக்கா முழங்கால் நிப்பான். Hours together he will pray. அநேகரை ஜெபத்துல உற்சாகப்படுத்துகிறார். He will try to make all people very அந்த ஜெப inspired. ஆலயத்திலேயே அவன் தான் லீடர். He is the leader, encourage everyone. அவன் தான் வசனம் படிப்பான். He used to read the Bible. அவன் தான் போதிப்பான். And he used to preach. அவன் தான் அந்த சபையை கண்ட்ரோல் பண்ணுவான். And he will control the church. ஆனா அவனுடைய பிள்ளை மரிச்சிருச்சு. But his daughter passed away. செத்து போயிடுச்சு. He died. இப்ப எல்லாரும் தார தப்பட்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. All were beating the drums. செத்து போன உடனே எல்லாம் ஆட்டம் பாட்டம் ஓடிட்டு இருக்கு. All dancing was going on as she died. அந்த தகப்பன் பயங்கர பரிதபிச்சிட்டு இருந்தான். And now the father was in a miserable state. பட் இயேசு அங்க வர்றார். But Jesus came. இயேசு அங்க வந்து When Jesus came ஒரு there, அந்நிய பாஷையை சொன்னார். and he spoke in tongues. என்ன அந்நிய பாஷை சொல்லுங்க. What the unknown tongue was. அதே அந்நிய பாஷை பேசுறவங்கள கவனிங்க. Oh, you speak unknown tongue. இயேசு ஒரு அந்நிய பாஷை பேசினார். என்ன அந்நிய பாஷை பேசினாரு? What the unknown tongue it was. என்ன அந்நிய பாஷை பேசினாரு? Was it? தலிதாகுமே. And he said that, oh, Talitahumi. அப்படின்னு என்ன அர்த்தம்? What the meaning is? சிறு பெண்ணே எழுந்திரு. Oh, young girl, rise up. ஒரே ஒரு வார்த்தை 12 வயசு பண்ண பட்சனை எழுப்பிட்டான். That 12-year girl rose from the dead. இயேசு சொன்னாரு, Jesus said, இவளுக்கு ஆகாரம் கொடு. give food. இயேசு என்ன பண்றாரு பாரு. What Jesus brings. ஒருத்தன் வந்து கீழே விழுந்துட்டா அவனை தூக்கி கொண்டு போய் உயிரோடு எழுப்பிட்டான் பவுல். On one side he fell from the fence and Paul lifted him up and came alive. இயேசு ஒரு பையனை பாடையில இருந்து எழுப்புறாரு. அவங்க அம்மா கையில கொடுத்தாரு. Jesus rose from the fire, young man, and gave ஒரு 12 வயசு பெண்ணை எழுப்பிட்டு சொன்னாரு, இவளுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னாரு. and give food to this young girl who was dead and brought to life. செத்து போய் எழும்பி இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? What you will give when you which is dead and grows up. சுடு தண்ணி கொடுப்பீங்க. Give the hot water. இல்ல பால் ஊத்துவீங்க. Or you will give the milk. இல்ல திருப்பி போனாலும் போயிடும்ல. And again he may go back. அதனால என்னத்தையோ ஒண்ணு குடிக்க கொடுப்போம்னு வைங்களேன். And something you will try to give to. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? What Jesus said. அவளுக்கு பால் கொடு தண்ணி கொடுன்னு சொல்லல. அவளுக்கு ஆகாரம் கொடுன்னு சொன்னாரு. And he said that you